ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேப்பர்சோல். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற புக் ரிவ்யூ ஃபியோத தஸ்தேவ்ஸ்கி எழுதின வெண்ணிற இரவுகள். இந்த புக் 1848 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரியோட செட்டிங் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ன்ற ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி மொத்தமே 4 நைட்ஸ் தான் நடக்கும். என்னடா இவ்வளோ சின்ன கதையான தோணும், ஆனால் இந்த ஸ்டோரி ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. சரி, ஓவராலாக இந்த கதையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கதையில் வர ஹீரோ ஒரு டே ட்ரீமர். 25 வயசான ஒரு யங் மேன். தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர். இப்படி ஐசோலேட்டடாக இருக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் ஒரு யங் உமன் வராங்க. அவங்க பேர் நாஸ்தென்கா. நாஸ்தென்கா கூட ஒரு விதமான தனிமையில் வளர்ந்தவங்க தான். அதனால் இவங்க 2 பேரும் ஒருத்தரால் ஒருத்தர் ஈர்க்கப்படுறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா வேற ஒரு ஆணை காதலிச்சுட்டு இருக்கிறதையும், தன்னோட காதலன் இனி வருவானா மாட்டானாங்கிற ஏக்கத்திலையும் எதிர்பார்ப்புலையும் இருக்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அவளுக்கு ஆறுதல் சொல்கிற நம்ம ஹீரோ கடைசியாக அவன் மேலே காதல் வயப்பட்டு போகிறாரு. அதை நாஸ்தென்கா கிட்ட சொல்ல அவளும் நம்ம ஹீரோவோட காதலை ஏற்றுக்கிறா. ஆனால் அவள் காதலன் திரும்ப வர நாஸ்தென்கா நம்ம ஹீரோவை விட்டுட்டு தன்னோட காதலன் கூடயே திரும்பவும் போயிடுறா. இதனால் நம்ம ஹீரோ மீண்டும் தன்னோட தனிமை வாழ்க்கைக்கே திரும்புகிறாரு. ஹீரோவை காதலிக்கிறதா சொன்ன நாஸ்தென்கா மீண்டும் அவங்க காதலன் கிட்டேயே போயிட்டனால நம்ம ஹீரோ நாஸ்தென்கா மேலே கோவப்படாமல் அவளை வஞ்சிக்காமல், இத்தனை நாள் தனிமையில் வாடிட்டு இருந்த என் இதயத்துக்கு இனிமையான நினைவுகளை கொடுத்த உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்னு நாஸ்தென்காவை வாழ்த்துறாரு. நான் இந்த புக்கை படித்து முடிக்கும்போது என் கண்களில் கண்ணீர் தேங்கிடுச்சு. இந்த கதை கொடுத்த இம்பேக்ட் மறைய எனக்கு 2 நாள் டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்க வேண்டிய ஒரு கதை. ஸோ நீங்களும் வாங்கி படிங்க. இந்த புக் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் புக்கோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் உங்களை இன்னொரு புக் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.